தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாது என மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியல் உண்மை, ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது என்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தள பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அவர் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அண்மையில் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெறும் என்று அவர்கள் ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். அந்த பட்டியலை வைத்து தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் உண்மை, ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது, இந்த தரவு காங்கிரசுக்கு மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்கும் எண்ணிக்கைகளும் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லை என நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது. அதே நேரம் இப்பொழுது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தானே என்று அவர் அந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அண்மை காலமாகவே ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று அவர்கள் திமுகவிடம் கேட்டு வருகிறார்கள். பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். நேற்றைக்கு ஓபிசியுடைய அந்த மாநில கூட்டமானது காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. அப்பொழுது கூட காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் இதே கருத்தை வலியுறுத்தியிருந்தார். காங்கிரஸ் கட்சி 1967ஆம் ஆண்டு தனது ஆட்சியை பறிகொடுத்தது. ஆனால் அதன் பிறகு அவர்களால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவே முடியவில்லை, அதிகாரத்திலும் அவர்களால் பங்கு பெறவே முடியவில்லை. திமுகவுடன் கூட்டணியில் தொடர்ந்து பயணித்தாலும் கூட அவர்களுக்கு இந்த அமைச்சரவை உள்ளிட்ட அதிகாரங்கள் இதுவரை அவர்கள் 1967ஆம் ஆண்டுக்கு பிறகாக அவர்களால் பெற முடியவில்லை. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வும் தற்போது விவாதிக்க வேண்டிய நேரம். அதாவது எங்களுக்கு கண்டிப்பாக அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற வகையில் காங்கிரஸ் கட்சியினர் பேசி வருகிறார்கள். அதையே தான் தற்போது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூரும் வலியுறுத்தும் வகையில் இந்த கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.